நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன். இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ் இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விகை ஏதாவது யோசிக்கவும். நான் ஏற்கனவே அறிவேன்.
இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள்கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள்கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that's sort to go with first with Vivian Bumpy's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பனே நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். Oh, in Pascal with us. அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்பொழுது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்டு கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் aside for waiter. அவன் the narrative கர்ஷா results. Berners at the Bridakay of Vitamari that migar cypress tree borbitan. Breed எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். ஹூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். ஹூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. வெற்றி, எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். பொழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப், நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும்.
அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது ரொம்ப சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டானட் வேண்டும். நீங்களே ஒரு டானட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும். எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர். அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு. இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம். எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிடம் ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்களை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்தி பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு. இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ. எவ்வளவு சுலபம். என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய்.
அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது, அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்டா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன், காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும்.
இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்றும் ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம் ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதோட செய்யவில்லை. ஓ, சிப்பாமலை டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ. கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர்.
எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ்! பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதில என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானில் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பராய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், மல்ல சீஸா கேன பிடிக்கிற. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராளம் முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீவ், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட் குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு குண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றை வாணலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல.
நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன் எம்மா. பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாத்தீங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் ஷெஃப் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த நான் அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதாரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை. வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆகக்கூடும். பல்லியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி,
கிழவே ஃப்ரிஸ்டோவன ஃப்ரால வெட்டுறதில்ல பிரிஷோனா சூயா எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி, நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலேயாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பேச்சு அதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ, வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து? அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம், சரிதான் பாட்டி. இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆச்சு எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ ஞாத்து சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிளை சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ, அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
இப்பொழுது நீங்கள் அதை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்கப் போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைத்து விட்டன. நம்மளோட முடிச்சிடும். வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், அப்ரிகாட் எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிற? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டி கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம் மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. இது உண்மையான கேக் பாருங்க. அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. இல்ல. நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய்.
ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அதை திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with சம்சாரம். இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். இது அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். தர்பூசணிகள் எப்படி இருக்கிறது? பாலிம்பாவை ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ, நன்றி செல்லமே. நான் மிகவும் எளிமையான ஒன்றை தொடங்கலாம். எனக்கு சில பிரெஞ்ச் பர்கங்கிழங்கு வறுவல்கள் சமைக்கவும். அது செய்யப்படும். நான் சமையல் கற்க வேண்டும். எல்லோரும் உருளைக்கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது. இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது. நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றேன், நீ என்ன பண்ற? சுவஸ் கொதிக்கும் எண்ணெயால் ஹம்பீர் நசிக்கப்பட்டோம். எண்ணெயை கவனமாக ஊற்ற வேண்டும். பின்னர் உருளைக்கிழங்கை சமமாக பொரிக்க வேண்டும். அதை நறுக்கு. எது கடினம் இல்லை. French fries lirola. பொருட்கள் மட்டுமே சேர்க்க வேண்டியுள்ளது. Fries, it is ready to story where to roll kuranga. See real right in for French fries experience. Probably real like lay. But next story roll kuranga களிலிருந்து உண்மையான சுவையற்றை உருவாக்க போகிறேன். எனக்கு தேவை bacon, silla sauce. Entry, see steamers burger தேனும். இது ரொம்ப நன்றாக மணக்கிறது. ஓ, நான் இன்னும் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை. ஜெல்லி கேண்டி உருளைக்கிழங்கு. இதை பாகுப சிறப்பில் மூழ்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன். நான் நடுவில் உருளைக்கிழங்குகளுடன் முயற்சிக்க தொடங்குகிறேன். பாட்டி, இது மிகவும் நன்றாக உள்ளது. ஓ இஷ், எனக்கு ரோஸ்மெரி பிடிக்கவில்லை. மன்னிக்கவும் மதம் செஃப்,
ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்ன ஆனால் மாமரலைட் உருளைக்கிழங்குகளின் யோசனை எனக்கு செய்யுள். சகோதரா, நீ சிறப்பாக செய்கிறாய். இப்பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருக்கட்டும் பாட்டி. இந்த முறை இந்த பணி அதிகம் கடினம். நீங்கள் சுஷி சமைக்க வேண்டும். Is yours. Siarna Mile Fasafari. Sushi. Sushi. கிராமிய பகுதிகளில் சூஷி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை. அதுதான் என்ன? நீங்கள் கனவு காணாத சூஷியை நான் செய்வேன். சாதாரண சூஷியா? செய்யப்பட்ட சுஷி. கிரீம் சீஸ் பதிலில் அப்பகுதியில் ருசிகரமான whipped cream இருக்கும். அகங்காரம் காட்டாதே. சாக்லேட் சிறப்பை மறக்காதீர்கள். Or a sewer ceremony arsnay. Tinan frable sushi and cherry kedapam. Ankaravan wrong. Sefukapar to stay my rinchi pandrada. We know we're doing sita ila. It's style. Until Ungarde etane arurapana sushi ulana aburn papom. Na sauce serkavum mudium. Our keys are none or more keys either ready. இது அது அவோகாடோ அவர்ஸ் குருட்டி போர் இஸ் கைமெண்ட் அவங்க அனசியம் சிஃப்ரை பருகுவாங்க. இது அவங்க பார்ட்டி விரும்புவாங்க. டாடா சரியான சூஷி கிட்டத்தட்ட தயார். என்ன ஒரு அதிர்ச்சி. உங்க சூஷி அப்படின்னு நினைக்கல. முக்கியமானது பெரிய துண்டுகளாக வெட்டப்பட்ட வெற்றிலை மீனை அதிகம் சேர்க்க வேண்டும். மேலாவது சோயா சாஸ் பத்தி மறக்க கூடாது. Adi sauerkraut. Syrenes. Society is cause air ring or reverse. Super sushi under alter fritas. Bingo. When suncream surfing for lights security aids. Probably incorporate the key. Velari sushi and parnakurade. There சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். Make a card charter. அது என்ன? வெள்ளரிக்காய் சுஷி செய்ய சொல்லப்படுகிற பொருள் ஆகும். அதில் நீ கொண்டு சேர்த்து சோரனை அதிகமாக சேர்க்க வேண்டும். நல்லது செய்யலாம். கொஞ்சம் காத்திரு. நான் முடிக்கவில்லை. டாடா தொலைந்த நீர் அழகு. ஆமாம், குங்குமப்பூ மற்றும் அரிசி சுஷியை நான் பார்த்ததில்லை. அவைகளில் மீன்களும் இல்லை. நான் அதை பிடிக்கவில்லை. ஆனால் நான் இனிப்பு சுஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன். சுவையானது. இது அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை. கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார். நாம் உங்களை பார்க்க போறோம். இங்கே அவை உள்ளன. கம்மி விலை. மிக நல்லது. மேடம் ஷெஃப், நீங்களே வென்று விட்டீர்கள். வந்து இது வெளிப்படையாக இருந்தது. யாச் ஒருவர் ஒரு வாற்றனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். நீங்க மாவுடன் தொடங்கணும்னு கேட்டேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம். சரியானது. மா சேர்க்க நேரம். ஓஹோ, என் மூக்குல ஏதாவது வந்துடுச்சு போல இருக்கு. சரி, இதோ ஒரு வெஃபோல். பரவாயில்ல, இந்தமா எனக்கு சுவையான வெஃபோல் பண்ண போதுமானது. நீ சரியா எல்லாத்தையும் கலந்து விடணும். நாம இங்க அதை பைவோம். இப்போது என்ன ஸ்டூ பண்ணப்பட்ட மாவை வியாஃபிள் அடுப்பு மீது ஊற்றலாம். இது என் சகோதரியின் வாழ்க்கையில ரொம்ப ருசியான வியாஃபிள்களா இருக்கும். மாவு ரொம்ப சுவையாக இருந்தது, முக்கியமா முட்டையின் ஓடு இல்லாம. இது ஒரு நல்ல வாஃபல் ஆகும் அப்படின்னு நம்புறேன். Solden burgers race. Nali cromburgers singer like alfang free orange drays. I mean, I'm more per the Katarikai here at the Kuluvain. I defend with the Mao Tayari Pain.
There's Gerdal. There chillum says Ray Rigidigo. Tariarnda. Satayna SP. மேலும் மர்பு நன்றாக நிமிர்ந்து உட்காருங்கள். Zurich can find Jasmine. அது கூட நச்சமாக இருக்கிறது. Shurmurm Hersher Relevant வாழ்ந்து உங்க தேவிட அதிகமா நல்லது. அதை வடல இரண்டணியில் ஊற்றலாம். On sour walls, the resom and Prairie Currency console. ஆமா, நேரம் வர்றதுக்கு நல்லா இருக்கு. ஓ, வாபில் கொஞ்சம் கரைந்து போச்சு போல. பதியுமா ஸ்வைல இந்த மனசுக்கு இனிமே இல்லாத தோற்றம் இருக்கட்டும். அதுக்கு மீது கிரீம், சில பேரிக்காட்டு திராட்சைகள் மற்றும் சாக்லேட் சாறை சேர்த்து விடுவேன். அது அற்புதம். மேலும் நான் வாஃபிஷ்ல மேப்பிள் சர்க்கரை பாகு. Another wire Christian Assisafre Arso. அது மிகவும் சுவையாக உள்ளது. Bounces and recall Cremate ஏற்கனவே Aricol Oranges and Shrekins. பார்ப்போம். இதைத்தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஓ வாம், உங்கள் வாஃபிள் அதிகமாக வேகிவிட்டது. அதை நான் சாப்பிட மாட்டேன். இதையா? ஏ, இந்த வாஃபிள் புல் மற்றும் கத்திரிக்காய் போல் சாடிக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக உள்ளது. ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது. ஓ ஆம், எனக்கு வேண்டியது இதுதான். பாட்டி, நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க. ஹூரே. ரிச்சியா, நான் ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன். அது பண்ணப்படும் எளிதாக. நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன். சூடான காஃபி மன விடியலை உண்டாக்குவது. இன்னைக்கு குளிர்ந்த காஃபி, அதாவது ப்ரொபுஷினோ, மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு பெரிய செப்பில நுரை எறியணும். அப்புறம் அதுல சுவையான சாக்லேட் சர்பை சேர்க்கணும். ஃபிலிமை கண்டிப்பா காப்பியை மறக்க கூடாது. எனக்கு அது ஸ்டார்பக்ஸ்ல இருந்து கிடைச்சது. மேலும் அது ஒரு ட்விச்சர் சாக்லேட் காக்டெயில் இருக்கும். நிச்சயமாக நான் அல்ல அதிகம். நான் இதை பழுக்க வைத்து செய்து பால் பதிலாக பயன்படுத்துவேன். Standard choice and Friandal Idea Coffee Content. Answers for the word reader and Ikers Darden. மோசமானவள். டட்டா, இதுவே முடிவு. நீங்க கிரீமையும் சில சாக்லேட் இனிப்புகளையும் சேர்க்கணும். அதுக்கு பேர் என்ன? ஓரியோ குழி. ரொம்ப சவரசியா உள்ளது. மேலும் ஒரு கேண்டி பார். சியோ, நம்மளால கம்பிகளை மறக்க முடியாது. அச்சா, சரி. காப்பி பண்ணுவதற்கு எனது முறை. ஒரு அளவுகோலின் உதவியுடன் 4 பாட்சிகள் அளவிடுவேன். சரியா? The first minute விடுறையும் ரைட் ஸ்வீன் ரோல்ஸ் நிலைக்கு கொண்டு வருவேன். பார்த்து கற்றுக்குறேங்க. காப்பி என்றால் நானே இல்லையா? இந்த காஃபி கோப்பையில ஊற்றுவேன். நான் பாலை சாய்க்கவும் பண்ணுவேன். நீங்க தோற்றத்தையும் மறக்க கூடாது. என்ன அழகு! நான் நடுவில் இருந்து தொடங்குவேன். பாட்டி, இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும். உனக்கும் செய்த நேரம் வந்துவிட்டது. என் சாட்சி இது எவ்வளவும் பிடிக்கவில்லை. முதல் மக் பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது, சுவையானது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது. கடைசி போட்டியாளர் வெற்றி பெற விட்டு சென்றார். அதுவே ரொம்ப குளிர் சாதனம். அண்ணா, இந்த சுற்று நீதான் ஜெயிச்சுள்ள.
இவை எனது விருப்பமான பொம்மைகள், பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி, சமையல்காரர். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். சரி, நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதை போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். அதை இல்ல, அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது மிக காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப். அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுறா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலில் முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது.
இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெற்றுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம். மிகவும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது, நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள். எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ் பாட்டி. அப்படியா? முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃப்ரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம். ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா. அது ஒரு அருமையான யோசனை, டேவிட். உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம்.
என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் விப் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி. நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு. ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே. அட, இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே.